இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.5ல் இருக்கக்கூடிய 14th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். 2 persons are standing x meters apart. ஸோ இங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. இது 14th சம். இங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க, இங்கே ஒரு பர்சனும் நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நிற்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் மீட்டர்ஸ் அப்பார்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எக்ஸ் மீட்டர் ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இஸ் டபுள் தட் ஆஃப் த அதர். இப்போ ஒருத்தர் ஹச்சுனா இன்னொருத்தர் வந்து 2h இருக்காங்க. புரியுதா? இஃப் ஃப்ரம் த மிடில் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் தேர் ஃபீட், இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து அவங்க லைன் ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? அப்சர்வர் ஃபைன்ஸ் ஆங்குலர் ஆஃப் எலிவேஷன் தான். ஸோ இதனுடைய எலிவேஷன் ஆங்கிள் எவ்வளோ வேணும், இதனுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது தீட்டாவாக இருந்ததுன்னா இது 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் எவ்வளவோ அதுக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எவ்வளோலாம் கொடுக்கல, பொதுவாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து மிட் பாயிண்ட் தான், அதனால் இது வந்து x/2, இதுவும் x/2, நம்மளுக்கு அதுவும் தெரியணும். இப்படி வச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஹைட் ஆஃப் த ஷார்ட்டர்ட் பர்சன் இன் மீட்டர்ஸ். ஸோ ஹச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா செய்யலாமா? ஃபஸ்ட்டு இந்த tan தீட்டாவே எடுக்கலாம். ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்ங்கும் போது இங்கே x/2. ஸோ இங்கே என்ன வரும்னா 2h/xன்னு வரும். இது வந்து tan தீட்டா. அதே மாதிரி tan இந்த ரெண்டாவது ட்ரையாங்கிள் tan 90 மைனஸ் தீட்டா என்ன வரும் 2h/x/2. 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கும்போது இது காட் தீட்டா. ஓகேவா? ஸோ 2 2s are 4h/xன்னு இருக்கும். நான் காட் தீட்டாவை வந்து 1/tan தீட்டான்னு மாற்றிக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு டேர்னில் வேணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து மேலே tan தீட்டாவை நம்ம மேலே கொண்டு போய் ரெசிப்ரோக்கல் எழுதும்போது இது வந்து x/4hன்னு ஆயிடுது. இப்போ இந்த ரெண்டு டேனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேவா? ஈக்குவேட் பண்ணும்போது 2h/x = x/4h. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது x² = 8h². நம்மளுக்கு தேவையே என்னது, h வேணும் இல்லையா? ஸோ h² = x²/8. ஸோ இதுக்கு h அப்படிங்கும்போது x/√8ன்னு ஆயிரும். ஸோ h = x/2√2 மீட்டர்னு ஆயிரும். எப்படி இந்த 2√2 வந்துச்சு அப்படின்னா 8க்கு நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். 4 2s are 8, 2 2s are 4, 1 2 is 2. 2 2க்கு ஒரு 2 வெளியில், மீதி இருக்க ஒரு 2 ரூட்டுக்குள்ளே. ஸோ x/2√2. சரியா? இப்போ இந்த ஹைட் ஆஃப் த, அதாவது ஷார்ட்டர் பர்சனோட ஹைட்டு ஹச் கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது 14th சம். ஓகேவா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸ் டிஸ்டன்ஸில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ஒருத்தரை பொறுத்து இன்னொருத்தர் டபுள் ஹைட்டாக இருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஹச்சுனா இன்னொருத்தர் 2hன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் வந்து டேரெக்டாக கொடுக்கல. ஸோ ஒருத்தர் தீட்டானா இன்னொருத்தர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்காரு. ஸோ 90 மைனஸ் தீட்டா கரெக்டாக மிட் பாயிண்டில் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால் இது x/2. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், செகண்ட் ட்ரையாங்கிளில் tan தீட்டா கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு ஹச் கிடச்சிருச்சு. இதுதான் இந்த 14th சம். ஓகே, தேங்க்யூ.